அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம பார்க்க போற செய்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறிப்பாக பெற்றோர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நமது பிள்ளைகள் மீது நாம் அன்பு காட்டுகிறோம், அவர்களுக்கு சொத்து சுகங்களை சேர்க்கிறோம். ஆனால் அதில் நாம் நீதியாக நடக்கிறோமா என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நுஹ்மான் பின் பசீர் அலி என்ற ஒரு சிறுவர், அவருடைய தந்தை அவருக்கு மட்டும் தனியாக ஒரு சொத்தை பரிசாக வழங்குகிறார். அங்கேதான் ஒரு தாயின் விழிப்புணர்வு மிளிர்கிறது. நுஹ்மானின் தாயார் அம்ரா பின் ரவாஹா அலி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தானத்திலிருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக வைக்காதவரை நான் இதை ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். பாருங்களே, நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை அங்கீகரித்தால் மட்டுமே அது சரியானது என்பதில் அந்த தாய் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அப்போது அந்த சிறுவரின் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உமது எல்லா பிள்ளைகளுக்கும் இது போல் கொடுத்தீரா? அதற்கு அந்த தந்தை இல்லை என்று சொன்னபோது நபிகளார் சொன்ன அந்த வார்த்தை இன்றும் நம் காதுகளில் ஒலிக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடையே நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு அறிவிப்பில் அநீதிக்கு என்னை சாட்சியாக்காதீர்கள் என்றும் நபிகளார் கண்டித்தார்கள். நாம் இதில் எடுக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன தெரியுமா? பாகுபாடு காட்டாதீர்கள். ஒரு பிள்ளைக்கு அதிகமாகவும் மற்றொரு பிள்ளைக்கு குறைவாகவும் அல்லது ஒருவருக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மற்றவரை புறக்கணிப்பதும் அநீதியாகும். இது பிள்ளைகளுக்கு இடையே பொறாமையையும் விரிசலையும் மனஸ்தாபங்களையும் உண்டாக்கும். பெற்றோரின் கடமை என்ன தெரியுமா? அன்பு காட்டுவதிலும் சரி, பொருட்களை கொடுப்பதிலும் சரி, பிள்ளைகளிடையே சமத்துவத்தை பேணுவதும் மார்க்க ரீதியாக கடமையாகும். ஹதீஸின் இறுதியில் நுஹ்மான் அலி அவர்களின் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டவுடன் தர்க்கம் செய்யாமல் அந்த தானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். சத்தியம் தெரிந்தவுடன் அடிபணிவதே ஒரு முஹ்மினின் நல்ல பண்பு. பிள்ளைகள் அல்லாஹுவின் அமானிதங்கள். அவர்களுக்கு செய்யும் தர்மத்திலும் அன்பிலும் அநீதி இழைத்து அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற பெற்றோர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.